என்எல்சி இந்தியா லிமிட்டெடில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டீஸில் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்ஸ்க்கான வேக்கன்சி இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் வந்து ஃபார்மசியில் 14 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 14 வேக்கன்சிஸ்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் 15,028 ரூபாய். ஒரு வருடம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். இந்த ட்ரைனிங் பீரியடுக்கு நீங்கள் நெய்வேலியில் இருக்கக்கூடிய என்எல்சி இந்தியா லிமிட்டெடில் தான் ஜிஹெச் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம் முடித்திருந்தாலே போதுமானது. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேறு எதுவுமே தேவையில்லை. எலிஜிபிலிட்டி என்னென்னா 2019, 20, 2021, 22, 23 இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிஃபார்ம் முடித்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி பிஜி கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நாட் எலிஜிபிள். வேறு எங்கேயும் என்எல்சியோ இல்லை வேறு எங்கேயோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடித்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 1 இயருக்கு மேலே 1 இயர் அல்லது அதற்கு மேலே வந்து ஜாபோ எக்ஸ்பீரியன்ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி மற்றும் லக்ஷத்தீவு சேர்ந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஆஸ் பர் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி ரிசர்வேஷனும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸுக்கும் உண்டு. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செலெக்ஷன் உங்களுக்கு நீங்கள் எடுத்த மதிப்பெண் பிஃபார்மில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் பேஸ் பண்ணி தானே தவிர வேறு எந்த விதமான எக்ஸாமோ ஸ்க்ரீனிங்கோ ஸ்கில் டெஸ்ட்டோ இந்த மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுடைய பர்சன்டேஜ் டிப்ளமோ அல்லது டிகிரியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் எடுத்திருந்தாலே அந்த மதிப்பெண்ணில் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் நல்ல பர்சன்டேஜ் இருந்தாலே போதுமானது தான். சரிங்களா? செலெக்ஷன் அப்படி தான் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்எல்சி இந்தியா .in அப்படின்ற இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு கேரியர்ஸ்குள்ளே போய்ட்டு அதுலேருந்து ட்ரெயினீஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்றது இருக்கும். அதுக்குள்ளே போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது 18/1/2024. இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 31/1/2024. சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் எங்கே சைன் பண்ணணுமோ அதை சைன் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்னென்னா, தி ஜென்ரல் மேனேஜர், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், என்எல்சி இந்தியா லிமிடெட், நெய்வேலி 607803 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன் பாக்ஸ்லேயும் போடலாம் அல்லது தபால் மூலயமாக நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? அந்த தபால் வந்து அப்ளிகேஷனுடைய இருக்கக்கூடிய நெசசரி டாக்குமெண்ட்ஸோடு இருக்கக்கூடிய தபால் வந்து 6/2/2024 மாலை 5 மணிக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகணும். என்எல்சியில் இருக்கக்கூடிய இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டருக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் தான் வைக்கணும். அதில் சைன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய டிசி இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா டிகிரி, அல்லது ப்ரொஃபஷனல் இருக்குது அப்படின்னா ப்ரொஃபஷனல், இல்லை எனக்கு வந்து டிப்ளமோ தான் அப்படின்ற மாதிரி தான் டிப்ளமோ சர்டிஃபிகேட். ஓகே, அடுத்தது உங்களுடைய மார்க் ஷீட். அது வந்து கன்சாலிடேட் மார்க் ஷீட்டாக இருக்கலாம் அல்லது இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டாக கூட இருக்கலாம். எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்காங்களோ அல்லது எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். உங்களுடைய பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது இருக்குது. அந்த ஃபார்மெட் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி வைக்கணும். சரிங்களா? ரைட். இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 6/2. அதுவே வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் ரிசல்ட் வந்து 19/2/2024 ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்க. ட்ரைனிங் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய டேட் வந்து 23/2/2024. அதுலேருந்து 29/2/2024 உங்களுக்கு வந்து ஜாயினிங் டேட் வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து அந்த ஸ்பெசிமென் ஃபார்மெட்டு, பர்சன்டேஜ் அரைவ் பண்ணுறதுக்கான ஃபார்மெட்டு, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனீஸ். இதுதான் வந்து பிஃபார்ம் கேண்டிடேட்ஸும் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம். இதில் வந்து உங்களுக்கு 4 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து கன்சால்டேட் மார்க் ஷீட்லேயோ அல்லது ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட்லையோ இருக்குது
அப்படின்ற மாதிரி தான் டேரெக்டாக எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது இதில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இல்லை உங்களோட சர்டிஃபிகேட்டில் சிஜிபிஏ தான் இருக்குது, பர்சன்டேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சிஜிபிஏ போட்டு இன்ட்டு 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதோ அந்த அதுதான் வந்து உங்களுடைய பர்சன்டேஜ், அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அல்லது எங்களுக்கு வந்து செமஸ்டர் வைஸ் தான், எனக்கு வந்து டோட்டல் மார்க் தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நீங்கள் எடுத்த மதிப்பெண்ணை போட்டுடணும், மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் அப்படின்றத போட்டுக்கணும். இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும் பொழுது அப்டைன்டு மார்க் டிவைட் பை மேக்ஸிமம் மார்க் போடும் பொழுது உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு இயர் வைஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இயர் வைஸ் இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதை ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் அரைவ் பண்ணுற மெத்தடும் முடிஞ்சிடும். இதில் ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும், அது எதுன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து பர்சன்டேஜ் கரெக்டாக கண்டுபிடிச்சி போடணும். ஏன்னா தப்பாகிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ஃப்யூச்சரில் பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மில் சைன் பண்ணிடணும், டேட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணிடணும். சரிங்களா? உங்களுடைய சர்ச் இன்ஜின்லேயோ அல்லது கூகுள்லேயோ என்எல்சி இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ட்ரெயினிஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணலாம். அல்லது கேரியர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிடும் பாடலாம். இல்லைனா நீங்கள் மெயின் பேஜை போயிட்டு கூட போடலாம். நம்ம இப்போ என்னென்னா மெயின் பேஜ் ஃபஸ்ட் எடுத்தோடனே இருக்கு இல்லையா, என்எல்சி இந்தியா லிமிடெட் அப்படின்றது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்எல்சி இந்தியாவுடைய ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜில் உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த கேரியர்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கேரியர்ஸை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நிறையா இருக்கிறது வரும். இதில் ட்ரெயினிஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? ட்ரெயினிஸ் அண்ட் அப்ரெண்டிஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்குது இல்லையா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் ட்ரெயினி அண்டர் அப்ரெண்டிஸ் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இதை வந்து இங்கே அதுதான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் மற்றும் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இருக்க ஃபார்ம். இதில் அட்வர்டைஸ்மெண்ட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை கிளிக் பண்ணலாம், அல்லது அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அதை கிளிக் பண்ணலாம். இப்போ நான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத கொடுக்குறேன். அப்ளை பண்ணணும்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது என்எல்சி இந்தியா லிமிட்டடோடைய லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டருடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதில் நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்றது கொடுத்துட்டு நேமு, ஆதார் நம்பர், ஃபாதர் நேமு, மதர் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, கம்யூனிட்டி, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். இதில் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஏரோ மார்க்கை வச்சு நீங்கள் வந்து மேலேங்களையும் வந்து எந்த வருடம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆண்டு என்ன, மாதம் என்ன அப்படின்றதையும் கொடுத்துட்டு டேட்டும் கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து செலக்ட் பண்ண முடியும். அடுத்தது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய இமெயிலுக்கு வந்து லாகின் ஐடியும் க்ரெடென்ஷியலும் வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணால் மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கையில் வச்சுட்டு, கேட்டகரியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எப்போ முடிச்சிங்க, எந்த இயரில் முடிச்சிங்க, எந்த விதமான அப்ரெண்டிஸ்ஷிப்பும் இல்லை, முடிக்கல வேறு எங்கேயும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஒரு ஒன்ஸ் ட்வைஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பிஃபார்ம் முடிச்சிருக்காங்க, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நன்றி.